வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். போகும் சித்ராவையே பார்த்து கொண்டிருந்த ரஞ்சனின் ஆத்திரத்துக்கு அளவே இல்லாமல் ஏறிக்கொண்டே சென்றது. இனி அவளோடு பேசவே கூடாது, அவளாக வந்தாலும் முகம் பார்க்க கூடாது. என்னை எப்படி அலட்சியப்படுத்தினாளோ அப்படி அவளையும் தூக்கி எறிய வேண்டும் என்ற பல உறுதிகளை உடனேயே எடுத்தது அவன் மனம். மனதில் இருந்த ஆத்திரத்தின் வடிகாலாக வேலைகளை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பித்தான். நேரம் செல்ல செல்ல கோபம் அவன் கட்டுக்குள் வர வர மீண்டும் ஏன் என்னுடன் பேசாமல் போனாள், அப்படி போக மாட்டாளே என்கிற கேள்விகள் உதயமாகத் தொடங்கின. அவளின் அந்த புறக்கணிப்பு அவனை தாக்கினாலும் ஒரு பக்கம் ஒருவித பதட்டமும் இல்லாமல் இல்லை. அடுத்தடுத்த நாட்கள் அந்த பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்பட்டு நடப்பதை நடக்கும்போது கண்டு கொள்ளலாம் என்கிற தெளிவுக்கு மீண்டும் வந்திருந்தான் அவன். அதோடு என்ன நடந்தாலும் அவன் கடைக்கு இனி எந்த பாதிப்பும் வராது என்பது வேறு தெம்பை கொடுத்திருந்தது. அப்படியே அந்த வார இறுதியும் வந்து சேர்ந்தது. ஆனால் சித்ரா தான் வரவில்லை. அவன் விழிகள் அடிக்கொரு தரம் கடையின் வாசலை பார்த்து ஏமாந்தது. உங்களோடு பேசாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொன்னவளுக்கு என்னவாயிற்று? அவனை ஒதுக்கி வைக்க நினைத்த போது விடாது அவனை நெருங்கியவளின் இன்றைய விலகலுக்கான காரணம் என்ன? திரும்பவும் கோபம் வந்தது. அந்த திமிர் பிடித்தவளுக்கு இவ்வளவு பிடிவாதமா என்று ஆத்திரப்பட்டான். அவளுக்கு அழைத்து பார்க்கலாமா என்று கூட நினைத்தான். அவனுக்குள் இருந்த பிடிவாத குணம் அதற்கு தடையாக நின்றது. இப்படியே அந்த வாரமும் ஓடிப்போக அந்த சனிக்கிழமையும் மதியம் வரை அவள் வருவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அந்த ஏமாற்றம் சினத்தையும் ஆத்திரத்தையும் கொடுக்க மேலே ஸ்டோர் ரூமுக்கு சென்று புதிதாக வந்திறங்கிய ஷூக்களை ஒவ்வொரு பெட்டிகளுக்குள்ளும் அடைக்கத் தொடங்கினான். சித்ராவின் மேல் இருந்த ஆத்திரத்தில் கடுத்த முகத்தோடு வேலை செய்து கொண்டிருந்தான் ரஞ்சன். திடீரென்று ஸ்டோர் ரூமின் கதவுகள் அடைக்கப்படும் சத்தம் கேட்டு அவன் திரும்பவும் இரு மலர்கரங்கள் அவனை வேகமாக அணைக்கவும் சரியாக இருந்தது. மனதில் புழுங்கிக் கொண்டிருந்தவனின் உள்ளே இருந்த வெப்பத்துக்கும் வெளியே எரித்த வெயிலினால் உண்டான வெப்பத்துக்கும் பெரும் சுகமாக இருந்தது அந்த அணைப்பு. அந்த அணைப்பில் தன்னையே மறந்தவனின் கையில் இருந்த பெட்டி தன்னாலே நழுவிவிட அவன் கரங்களும் அவளை வளைத்தன. அவனது பரந்த மார்பில் முகத்தை புதைந்திருந்தவளின் கைகளின் இறுக்கம் அதிகரித்து கொண்டே செல்ல சற்று நேரம் அதிலே அடங்கி நின்றவன் அவள் காதருகில் குனிந்து யாழி என்று மெல்ல அழைத்தான். என்ன? அவள் தலை மட்டும் ஒன்றுமில்லை என்பதாக ஆடியது. சற்று பொறுத்து இப்படியே எவ்வளவு நேரம் நிற்கப் போகிறாய் என்று கேட்டான் ரஞ்சன். அவனை கட்டியிருந்த கரங்களை விலக்காது தலையை மட்டும் நிமிர்த்தி அவனை பார்த்து எவ்வளவு நேரம் என்றாலும் என்றாள் சித்ரா. கால் வலிக்காதா? புன்னகையோடு கேட்டான் ரஞ்சன். அப்படி வலித்தால் என்னை நீங்கள் தூக்க மாட்டீர்களா? ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி தூக்கி என்று குறுஞ்சிரிப்புடன் கேட்டான் ரஞ்சன். தூக்கி என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றாள் அவளும் அவனுக்கு குறையாத குறும்புடன். என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? உல்லாச குரலில் கேட்டபடி அவளை நோக்கி குனிந்தான் அவன். ஆசைதான் என்றபடி நகைத்தவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். அவளை அணைத்தபடி நின்றவனோ இன்னும் அவளை தன்னோடு இருக்கியபடி திடீரென்று வந்து கட்டியெல்லாம் பிடிக்கிறாய், அதுவும் முன்னேற்பாடாக கதவையெல்லாம் மூடிவிட்டு. இன்று என்னவாயிற்று உனக்கு என்று கேட்டான் லேசாக முகம் வாட. அது உங்களை பார்த்து 2 வாரமாகிவிட்டதா, அதுதான் என்றாள் சித்ரா உள்ளே போய்விட்ட குரலில். அப்போதுதான் அவனுக்கு அன்று அவன் அழைத்ததும் அவள் பிடி கொடுக்காமல் பேசியதும் அன்றைக்கு பிறகு அதுவரை அவள் அவனோடு கைபேசியிலும் பேசாததும் நினைவுக்கு வந்தன. அப்படியே அவனது கோபமும் கூடவே வந்தது.
சட்டென்று அவளை விலக்கி நிறுத்தியவனின் கூரிய விழிகள் அவளை குற்றம் சாட்டின. ஏன் அப்படி செய்தாய்? எதை கேட்கிறான் என்று புரிந்ததில் எப்படி செய்தேன் என்று அவள் கேட்கவில்லை. சில வினாடிகள் ஒன்றுமே சொல்லாமல் நின்றவள், அது ஏதோ குழப்பம் என்றாள் மெல்ல. என்ன குழப்பம்? கூர்மையுடன் வந்தது கேள்வி. அதுதான் ஏதோ குழப்பம் என்றேனே இதயன், அதை விடுங்களே. அதுதான் நீங்கள் சொன்னபடி ஸ்டோர் ரூமுக்கு வந்து விட்டேனே என்று சமாளிக்க பார்த்தாள் அவள். அன்று சொன்னதற்கு இன்று, அதுவும் 2 வாரங்கள் கழித்து மிக வேகமாய் வந்திருக்கிறாய். அதுவரை நீ என்னுடன் பேசவும் இல்லை. என்ன, உன் பணக்கார திமிரை காட்டுகிறாயா? பணக்கார திமிர் என்று அவன் சொன்னது சுள்ளென்று கோபத்தை வரவழைத்த போதும் அவன் எதற்காக கோபப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்டவள் அமைதியாகவே பதில் சொன்னாள். அன்று ஏனோ எனக்கு மனது சரியில்லை இதயன். ஒருவித குழப்பமும், பிறகு கல்லூரியில் பரீட்சைகள் இருந்தது, அதுதான். மற்றபடி ஒரு திமிரும் இல்லை என்றவள். அவன் மீண்டும் வாயை திறக்கவும், திரும்பவும் என்ன குழப்பம், ஏன் மனது சரியில்லை என்று கேட்காதீர்கள், அது எனக்கே தெரியாது என்றவளை கூர்ந்தான் அவன். அவள் சொல்வதை அவனால் நம்ப முடியவில்லை. என்னவோ நடந்திருக்கிறது. அவனிடம் அவள் அதை மறைப்பதும் விளங்கியது. என்றாலும் அதை தூண்டி துருவ அவனும் விரும்பவில்லை. அதுவே அவனுக்கு எதிராக மாறிவிட்டால்? அதோடு எது மலிந்தாலும் சந்தைக்கு வரும் தானே, அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டான். சிந்தனை உள்ளே ஓடிய போதும் அவன் விழிகள் அவள் முகத்தில் இருந்து அகலவில்லை. அவன் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து முகத்தில் குறும்பு மின்ன, புருவங்கள் 2ஐயும் உயர்த்தி என்னவென்பதாக அவள் கேட்கவும், அதை பார்த்திருந்தவனின் இதழ்களிலும் மெல்ல மெல்ல புன்னகை மலர்ந்தது. அப்பாடி, இந்த சிடுமூஞ்சியின் முகத்தில் சிரிப்பை வரவழைப்பதற்கு நான் படும் பாடு இருக்கே என்றாள் நகைத்தபடி. அழகாய் விரைந்த அவள் அதரங்களின் அழகில் மயங்கி அவளது கீழ் உதட்டை தன் கட்டை விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் பற்றி இழுத்தவன் அதிலேயே பார்வையை பதித்து, ஹே, என்னடி எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சி என்கிறாய்? அடிதான் வாங்கப் போகிறாய் என்றான் பொய் மிரட்டலாக. அவன் பார்வையும் செயலும் அவளை செங்கொழுந்தாக மாற்ற தன் கீழ் உதட்டை பற்றி இருந்த அவன் கையை தட்டி விட்டபடி இதயன் என்று வெட்கத்தில் சிடுங்கினாள் சித்ரா. பார்வை மாற அவளை நெருங்கினான் ரஞ்சன். ஆசை கொண்ட மனது அவனது அருகாமைக்காக ஏங்கி துடித்த போதும் அவன் நெஞ்சில் 2 கைகளையும் வைத்து தள்ளினாள் சித்ரா. அங்கேயே நின்று பேசுங்கள் என்றவளின் பேச்சிலும் செயலிலும் சட்டென சிரித்து விட்டான் ரஞ்சன். இவ்வளவு பயப்படுகிறவள் எதுக்கடி தனியாக இருக்கும் என்னை தேடி வந்தாய்? இந்த சிடுமூஞ்சியை சிரிக்க வைக்கத்தான். அதை கேட்டவனின் முகம் புன்னகையை தொலைத்தது. நொடியில் அவனுடைய இயல்பையே மாற்றுகிறாளே. அவளின் அருகாமையில் அவனது உறுதி குலைந்து போகிறதே. என்ன செய்து கொண்டிருக்கிறான் அவன்? அவளுடன் இனி பேசவே கூடாது, அவளின் முகமே பார்க்க கூடாது என்றெல்லாம் எடுத்த முடிவுகள் என்னவாயிற்று? அவள் மேல் இருந்த கோபம் என்னவாயிற்று? இப்படியே போனால் அவனை பலகீனப்படுத்தி மொத்தமாக சாய்த்து விடுவாளோ? அவள் சிந்தும் ஒற்றை புன்னகை போதுமே அவனை ஒன்றுமில்லாமலாக்க. இல்லை, கூடாது. இதயன், என்ன, ஏன் ஒன்றுமே பேசாமல் நிற்கிறீர்கள் என்று அவன் தோள்களை பற்றி கேட்டாள் சித்ரா. வேகமாக அவள் கரங்களை தன்னிடம் இருந்து அகற்றியவன், ஒன்றுமில்லை, நீ போ, யாராவது வந்துவிடப் போகிறார்கள் என்றான். அவள் மேலே வந்தும் நிறைய நேரம் என்பதால் சரி என்று தலையை ஆட்டியவள் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். அவள் சென்ற பிறகும் பல நிமிடங்கள் அப்படியே நின்றான் ரஞ்சன். அடுத்தடுத்த நாட்கள் அவனுக்கும் அவளுக்கும் வழமைக்கு திரும்பின. அப்படியே கால சக்கரம் தன் பாட்டுக்கு ஓடவே ரஞ்சனின் கடை திறந்து 4 மாதங்கள் ஆயிற்று. சந்தானத்தின் பணம் இனி தேவையில்லை என்கிற நிலைக்கு வந்ததும் வேலையை விட முடிவு செய்தான் ரஞ்சன். அவரிடம் கடனாக வாங்கிய 1 லட்சத்தில் இதுவரை மாதா மாதம் செலுத்திய தொகை போக மீதியை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றான். அங்கிள், உங்களிடம் வாங்கியதில் மீதி பணம் என்றபடி அதை நீட்டினான். அவனையும் அவன் கையில் இருந்த பணத்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை ரஞ்சன், நீ ஆறுதலாகவே தா என்றார் சந்தானம்.
அவரின் அந்த பெருந்தன்மையான பேச்சில் அவனுக்கு லேசாக முகம் கஞ்சியது. நன்றி அங்கிள், ஆனால் இதை வாங்கிக் கொள்ளுங்கள். அவசரத்துக்கு தந்து உதவியதற்கு மிகவும் நன்றி அங்கிள் என்றான். சரி, கொண்டா என்று வாங்கிக் கொண்டவர், நான் ஒன்றும் பெரிதாக செய்து விடவில்லை ரஞ்சன், என்னால் முடிந்த ஒரு சின்ன உதவி என்றார். உங்களுக்கு சிறு உதவியாக பட்டாலும் எனக்கு அது மிக பெரிய உதவிதான் அங்கிள் என்றான் மனதிலிருந்து. அவனை பார்த்து சிரித்துவிட்டு, சரிதான் விடு, நீயும் வாங்கியதை நாணயமாக திருப்பி தந்து விட்டாயே என்றவர், நீ போகும்போது அப்படியே முருகனிடம் எனக்கு ஒரு டீ வாங்கி வர சொல்லிவிடு ரஞ்சன் என்றார். சரி அங்கிள், சொல்லிவிடுகிறேன் என்றவன், அங்கிள் இன்னொரு விஷயம் என்றான். என்னப்பா? அது, நான் அடுத்த மாதத்தில் இருந்து வேலையை விடுகிறேன் அங்கிள். அதை எதிர்பாராதவரின் முகத்தில் மெல்லிய அதிர்ச்சி. விட்டுவிட்டு என்ன செய்ய போகிறாய்? வேறொரு கடைக்கு போக என்றவனின் பேச்சை இடைமறித்தார் சந்தானம். ஏன், இங்கே உனக்கு என்ன குறை ரஞ்சன்? சம்பளமும் மற்ற கடைகளை விட உங்கள் எல்லோருக்கும் அதிகமாகத்தானே தருகிறேன் என்றவனின் குரலில் மெல்லிய கோபமும் இருந்தது. இங்கே ஒரு குறையும் இல்லை அங்கிள், நீங்களும் எங்களை நல்லபடியாகத்தான் நடத்துகிறீர்கள் என்று அவசரமாக சொன்னவனை யோசனையோடு பார்த்தார் சந்தானம். பிறகு என்ன, ஏன் வேறு கடைக்கு போகிறேன் என்கிறாய் என்று நிதானித்த குரலில் கேட்டார். அது அங்கிள், அவர்கள் என் நண்பர்கள், அதுதான். யார் என்று கேட்டவரின் யோசனையாக சுருங்கிய புருவங்கள் சில நொடிகளிலேயே தம் இடத்துக்கு திரும்பின. எது, நாதனின் கடையை எடுத்திருக்கிறார்களே அவர்களா என்று உடனேயே விஷயத்தை பிடித்தார் சந்தானம். பல வருடங்களாக அந்த டவுனிலேயே வியாபாரம் நடத்துபவர் இல்லையா? ஆமாம் அங்கிள். அப்போ என்னிடம் வாங்கிய பணமும் அவர்களுக்கு அந்த கடைக்குத்தானா என்று கேட்டவரின் புத்தி கூர்மையில் சற்றே அதிர்ந்துதான் போனான் ரஞ்சன். ஆமாம் அங்கிள் என்றவனிடம் ஒன்றுமே சொல்லாது சற்று நேரம் பார்த்தார் சந்தானம். பிறகு தன் நாற்காலியில் இருந்து எழுந்து வந்தவர் அவன் தோள்களை பற்றி, நண்பர்களாக ஆரம்பித்து இருக்கிறீர்கள் போல, நானும் கேள்விப்பட்டேன். உன் நண்பர்கள் மிக திறமையாக வியாபாரம் செய்வதாக. நீங்கள் இன்னும் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் ரஞ்சன் என்று வாழ்த்தினார். அவரது பெருந்தன்மையான பேச்சில் பதில் பேச முடியாமல் வாய் அடைத்து நின்றான் ரஞ்சன். கடின உழைப்பாளியான உன்னை வெளியே விட எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லைதான். ஆனால் நீயும் முன்னேறத்தானே வேண்டும். அதனால் நீ அடுத்த மாதத்தில் இருந்து உங்கள் கடைக்கே போ என்றார். நன்றி அங்கிள் என்றவனின் குரல் எழும்பவே இல்லை. அவர் அதை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ஒரு புன்னகையுடன் தலையை அசைக்கவும் அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக வெளியேறினான் ரஞ்சன். அடுத்த நாளே தந்தையின் மூலமாக கேள்விப்பட்ட சித்ரா வேலையை விடப்போவதாக ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்று கேட்டு அவனை ஒரு வாங்கிவிட்டாள். அவளை சமாளிப்பதற்குள் அவனுக்குத்தான் போதும் போதும் என்றாகிவிட்டது. இதற்கு இன்னும் 10 சந்தானத்தை சமாளிக்கலாம் என்று தோன்றியது. அப்போ நான் இனி உங்களை எப்படி பார்ப்பது? என்னை பார்த்து என்ன செய்ய போகிறாய்? அதுதான் தினமும் பேசுகிறாயே. அதெல்லாம் முடியாது. வாரத்தில் ஒரு நாள் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அதை எப்படி என்று மட்டும் சொல்லுங்கள் என்றாள் அந்த அடம் பிடித்தவள். எங்குமே சந்திக்க முடியாது. இனி இப்படி என்னுடன் பேசுவதையும் குறைத்துவிட்டு படிக்கும் வழியை பார் என்றான் ரஞ்சன் கடினப்பட்ட குரலில். அதென்ன, இனி எங்கள் கடையை விட்டுத்தானே போகிறீர்கள்? என்னை விட்டு இல்லையே. அதோடு உங்களோடு இப்படி 5 நிமிடம் பேசுவதால் படிப்பு ஒன்றும் கெட்டுவிடாது. அப்படியே படித்து நானும் ஒன்றையும் கிழிக்கப் போவதில்லை. உங்களுக்கு மனைவியாகத்தானே வரப்போகிறேன், பிறகென்ன என்று அதட்டலாகவே கேட்டவள், ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் உங்கள் கடைக்கு வருவேன் என்று அறிவித்துவிட்டு அவன் பதிலை எதிர்பாராமல் கைபேசியை அணைத்தாள். அவளை நினைத்த ரஞ்சனுக்கு ஆத்திரம்தான் வந்தது. எல்லாவற்றிலும் அவள் நினைத்ததுதானா? எதிலும் பிடிவாதம் என்று நினைத்தவனின் முகம் கடினப்பட்டது. அன்று சித்ராவின் பிறந்த நாள். ஆமாம், ரஞ்சனின் கடை திறந்தும் கிட்டத்தட்ட 1 வருடமாயிற்று. அவ்வளவு நாட்களும் எவ்வளவு முயன்றும் ரஞ்சனால் சித்ராவின் வருகையை நிறுத்த முடிந்ததே இல்லை. ஆனால் முடிந்தவரை அவளுடன் தனிமை நேராமல் கவனித்து கொண்டான். அது அவனுக்கு சிரமமாகவும் இருக்கவில்லை.
அதே போல அவளும் அவனுடன் தனிமையை ஏற்படுத்தி கொள்ள முனையவும் இல்லை. அவனை பார்ப்பதும் அவனுடன் 2 வார்த்தை பேசுவதுமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அன்று காலையிலேயே அவளுக்கு அழைத்தான் ரஞ்சன். தலைக்கு குளித்துவிட்டு குளியலறையை விட்டு வெளியே வந்தவள் அழைப்பது தன் நண்பர்களில் யாரோ ஒருவராக்கும் என்று எண்ணியபடி கைபேசியை எடுத்து பார்க்க ஆனந்தமாக அதிர்ந்தாள். அங்கே மின்னிக் கொண்டிருந்தது ரஞ்சனின் இலக்கங்கள். அவனிடம் பிறந்த நாள் என்று அவள் சொல்லவே இல்லை. அப்படி இருந்தும் அவன் நினைவு வைத்து அழைக்கிறான் என்பதில் உள்ளே மனம் துள்ளிய போதும் அதற்குத்தான் அழைக்கிறானா என்கிற சந்தேகமும் கூடவே எழ எதையும் காட்டாதிருக்க முயன்றபடி ஹலோ என்றாள் சித்ரா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாழி என்றான் ரஞ்சன் தனக்கே உரிய கம்பீரமான குரலில் உற்சாகமாக. இதயன் என்று சந்தோஷத்தில் கூவியவளுக்கு அடுத்து பேச்சே வர மறுத்தது. போன வருடம் இதே நாளன்று சேலையில் சென்றவளை ரசித்தவனின் விழிகளின் பாவங்களை மீண்டும் காண எண்ணி அன்றும் புது சேலையில் அவன் முன்னால் சென்று நின்று ஆனந்த அதிர்ச்சி கொடுக்க எண்ணியிருந்தாள். இருந்தாலும் அவளது பிறந்த நாள் அவனுக்கு நினைவில் இருக்குமா, வாழ்த்துவானா என்கிற கேள்விகளும் எதிர்பார்ப்பும் அவளிடம் இல்லாமல் இல்லை. அப்படி இருக்க அவனாக அழைத்ததே அவளுக்கு மகிழ்ச்சி. இதில் அவளது பிறந்த நாளை நினைவில் வைத்து வாழ்த்து இருக்கிறான் என்பது ஆனந்த அதிர்ச்சியாக இருந்தது. மனம் நெகிழ்ந்ததில் அழுகை வரும்போல இருந்தது. சந்தோஷத்தில் என்ன செய்வது என்ன சொல்வது என்று தெரியாது திக்கு முக்காடி நின்றாள். அவள் நிலையை அறியாத ரஞ்சன், யாழி லைனில் இருக்கிறாய்தானே என்று கேட்டான். இருக்கிறேன் இருக்கிறேன் என்று அவசரமாக சொன்னவள், எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? நீங்கள் இப்படி அழைத்து வாழ்த்துவீர்கள் என்று நினைக்கவே இல்லை. போன வருடம் நீங்கள் அடம் பிடித்ததை நான் இன்னும் மறக்கவில்லை என்று சொல்கையிலேயே அவளுக்கு சிரிப்பும் வந்துவிட கலகலத்து சிரித்தாள். அதை கேட்டவனுக்கும் அன்றைய நாளின் நினைவுகள் வந்தபோது அன்று போல் கோபம் அன்றி சிரிப்புதான் வந்தது. அன்று போல் இன்றும் நீ அடம் பிடித்து வாழ்த்து கேட்கும் முன்பே நானே வாழ்த்து விட்டேன் பார்த்தாயா என்று கேட்டான் நகை இலங்கிய குரலில். நீங்கள் வாழ்த்தாவிட்டால் மட்டும் நான் விட்டுவிடுவேனா? அதுதானே நீ யார், உன் வீர செயல்கள் எத்தனை என்றான் கிண்டலாக. அதை கேட்டு சலங்கை என அவள் கலகலத்து சிரிக்க அதை ரசித்தபடி, இன்று உனக்கு வேறு ஏதும் அலுவல் இருக்கிறதா என்று கேட்டான் அவன். இல்லையே, எனக்கு ஒரு அலுவலும் இல்லையே என்று அவசரமாக சொன்னவள், ஏன் இதயன் கேட்கிறீர்கள் என்று ஆவலோடு கேட்டாள். அதுவா, வெளியே எங்கேயாவது போவோம். அதை கேட்டு மீண்டும் ஸ்தம்பித்து நின்றவளுக்கு பேசுவது ரஞ்சன் தானா என்கிற சந்தேகமே எழுந்தது. பின்ன கடையில் வைத்து ஒழுங்காக பேசாதவன் வெளியே அழைக்கிறான் என்பது அவள் கனவிலும் நினைக்காத ஒன்று. இன்றைய காலத்தில் காதலர்கள் வெளியே சுற்றுவது என்பது மிக மிக சாதாரணமான ஒன்று என்றாகிவிட்டது. ஆனாலும் அதற்கான சந்தர்ப்பங்கள் அவளுக்கு வாய்த்ததே இல்லை. அவன் குணத்தை அறிந்திருந்த சித்ராவும் அதற்கு ஆசைப்பட்டது இல்லை. அவளுக்கு அவனுடன் கைபேசியில் பேசுவதும் வாரத்தில் ஒரு நாள் பார்ப்பதுமே போதுமானதாக இருந்தது. இதயன், வெளியே மழை ஏதும் பெய்கிறதா? இல்லையே, இந்த காலையிலேயே வெயில் கொளுத்துகிறது என்றான் அவன் அவளது கேலி புரியாமல். இல்லை, நீங்கள் வெளியே போக கூப்பிடுகிறீர்கள், அதுதான் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டப் போகிறதோ என்று கேட்டேன் என்றவள் அவனோடு வெளியே செல்லும் சந்தோஷமும் சேர்ந்து கொள்ள நன்றாகவே நகைத்தாள். பிறந்த நாளுக்கு உனக்கு பிடித்ததாக ஏதாவது செய்வோம் என்று பார்த்தால் என்னையே கேலி செய்கிறாயா? பின்ன நான் கடைக்கு வந்தால் பேசவே மாட்டீர்கள், ஏதோ பெரியதாக வெட்டி முறிப்பது போல காட்டிக்கொள்வீர்கள். இப்போதானால் வெளியே போக கூப்பிடுகிறீர்கள், அதுதான் என்றவளின் பேச்சில் அந்த புறம் அமைதியானது. சரி, அப்படியானால் நீ வரவேண்டாம். இல்லை இல்லை, நான் வருகிறேன். எங்கே, உங்கள் கடைக்கே வரவா என்று அவசரமாக கேட்டாள். அவனுடன் வெளியே செல்ல கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விட அவளுக்கு விருப்பம் இல்லை. கடைக்கு வேண்டாம், நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வா என்றவன் எத்தனை மணிக்கு என்ன ஏது என்று சொல்லிவிட்டு வைத்தான். ரஞ்சனோடு வெளியே செல்ல போகிறோம் என்கிற குதூகலத்தோடு தாய் பரிசாக கொடுத்த சேலையை வேக வேகமாக கட்டிக்கொண்டு
ஈரமாக இருந்த கூந்தலை காய வைத்து தளர பின்னிக் கொண்டவள் பெற்றோரிடம் சென்றாள். மகளை கண்டதும் முகம் மலர, அழகாயிருக்கிறாய் சித்து என்றபடி அணைத்து கொண்டார் லட்சுமி. மாடியில் இருந்து இறங்கி வந்த மகளின் அழகு கண்களை நிறைத்ததோடு மட்டுமல்லாமல் அவளுக்கு செய்ய வேண்டிய திருமணத்தையும் நினைவுபடுத்த, என்னம்மா கல்யாணத்துக்கு பார்க்கவா? அதுதான் உன் படிப்பு முடிந்து விட்டதே, வயதும் 22 ஆகிவிட்டது என்று என்றுமில்லாமல் அன்று தானாக கேட்டார் சந்தானம். காலையிலேயே எனக்கு கோபத்தை வரவழைக்காதீர்கள் அப்பா. என்னை அனுப்பிவிட்டு கடைகளை எப்படி பார்ப்பீர்களாம்? அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. உன் திருமணத்தை பற்றி மட்டும் நீ யோசி. கடைகளை வாடகைக்கு கொடுத்துவிட்டு அவர் ஓய்வாக இருப்பார் என்று அவசரமாக சொன்னார் லட்சுமி. அவர் பெற்ற மகளோ அவரையே குற்றவாளியாக்கினாள். உங்களுக்கு சமையலுக்கு ஆள் வேண்டும் என்றால் யாரையாவது வேலைக்கு அமர்த்துங்கள். அதை விட்டுவிட்டு கல்யாணம் என்கிற பெயரில் என்னை இங்கிருந்து துரத்தி அப்பாவை கடைகளை வாடகைக்கு கொடுக்க வைத்து அவரையே வீட்டு வேலைக்காரனாகவும் மாற்ற பார்க்கிறீர்களே. பயங்கரமான ஆள் நீங்கள். நாடகங்களில் வரும் வில்லிகள் எல்லாம் உங்களிடம் டியூஷனுக்கு வர வேண்டும் என்றவளை முறைத்தார் லட்சுமி. இவளை பாருங்கள், என்ன பேச்சு பேசுகிறாள் என்ற கணவரிடம் அவர் முறையிட, அந்த கணவரோ மகளின் பேச்சில் உண்டான சிரிப்பை அடக்க படாத பாடுபட்டு கொண்டிருந்தார். அதில் முகம் கடுக்க, அப்பாவும் மகளும் என்னவாவது செய்து தொலையுங்கள். என்றைக்கு நான் சொன்னதை கேட்டிருக்கிறீர்கள் இன்று கேட்க என்றவர் கோபத்தோடு அங்கிருந்து வேகமாக சமையலறைக்குள் புகுந்து கொண்டார். அவர் அந்த பக்கம் போனதும் தந்தையின் காதருகில் குனிந்து, அப்பா, என் நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுக்க வேண்டும். அதனால் நான் வெளியே போகிறேன். எப்படியாவது அம்மாவிடம் அனுமதி வாங்கி தாருங்கள் என்று ரகசியம் பேசினாள். எங்கே பார்ட்டி கொடுக்கிறாய் என்று அவர் கேட்க, இதற்கு அம்மாவே பரவாயில்லை என்று முறைத்தாள் மகள். பிறந்த நாள் அதுவுமாக மகளின் சந்தோஷமான மனநிலையை கெடுக்க விரும்பாத சந்தானம், சரிம்மா நீ போய் வா, நான் அம்மாவிடம் சொல்லிக் கொள்கிறேன் என்றார். சந்தோஷமாக அவள் கிளம்பவும், முடிந்தவரை விரைவாக வந்துவிடு என்றவரிடம் குறும்புடன் நகைத்து, எப்படியும் இருட்டு முன் வந்து விடுவேனப்பா என்றவள் தன்னுடைய ஸ்கூட்டியில் சிட்டாக பறந்தாள். இருட்டும் முன்பா என்று திகைத்து நின்றார் அந்த அப்பாவி அப்பா. அங்கே பஸ் ஸ்டாண்டில் முன்பே வந்து அவளுக்காக காத்திருந்தான் ரஞ்சன். எங்கே இன்னும் இவளை காணோமே என்று எண்ணியபடி வீதியில் பார்வையை பதித்தவன் அசந்துதான் போனான். வெள்ளி கொடிகள் உடல் முழுவதும் பரவியது போன்ற நாவல் பழ நிற சேலையில் மலர்ந்த முகத்தில் அவனை கண்டதில் உதயமான புன்னகையோடு ஸ்கூட்டியில் வந்து கொண்டிருந்தவளின் அழகு அவனை ஆட்டி படைத்தது. ரசனை படர்ந்த விழிகளால் அவளை விழுங்கியவனின் பார்வையில் கன்னங்களில் செம்மை பூத்த போதும் அவள் விழிகளும் அவனை விழுங்கத் தவறவில்லை. மோட்டார் வண்டியில் சாய்ந்தபடி நின்றவனின் தோற்றம் அவளை வெகுவாக கவர்ந்தது. எப்போதுமே குறையாத கம்பீரம் அவனிடம் இருக்கும். ஆனால் இப்போது தோரணையே மாறியிருந்தது. இந்த 1 வருடத்தில் வந்துவிட்ட வசதி மாற்றம் ஒருவித நிமிர்வோடு பணக்கார களையும் கொடுத்ததில் இன்னும் அழகனாக தெரிந்தான் ரஞ்சன். அவன் அருகில் ஸ்கூட்டியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு, நிறைய நேரமாகிவிட்டதா இதயன்? அம்மாவை சமாளித்து விட்டு வருவதற்குள் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்றாள் புன்னகையோடு. நானும் இப்போதுதான் வந்தேன். ஏன், ஆன்ட்டி என்ன சொன்னார்கள்? நான் வெளியே வருவது தெரிந்தால் என்னென்னவோ சொல்லி இருப்பார்தான். ஆனால் நான் தான் அவருக்கு தெரியாமல் அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிட்டேனே என்று கலகலத்தாள் அவள். சரி வா போகலாம் என்றபடி அவன் தன் வண்டியில் ஏறி அமர்ந்தான். கடையில் இருந்து வருமானம் மிக நன்றாக வரத் தொடங்கிவிட்டதில் புதிதாக ஒரு வண்டி வாங்கியிருந்தான் ரஞ்சன். அந்த வண்டியில் காலை தூக்கி போட்டு அவன் ஏறி அமர்ந்த விதமே அவளை கவர்ந்தது. அதை தன் விழிகளால் விழுங்கியபடி அவளும் தன் ஸ்கூட்டியை இயக்க, உன் வண்டியை இங்கேயே பூட்டிவிட்டு என்னுடன் வா யாழி என்றவனின் பேச்சில் மீண்டும் அதிர்ந்தாள் சித்ரா. என்ன இவன் இன்று அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி, ஆனந்தத்துக்கு மேல் ஆனந்தம் என்று அடுக்கடுக்காக தருகிறானே என்று தோன்றியது அவளுக்கு. வியந்த விழிகளால் அவனையே பார்த்தவளை பார்த்து, என்ன என்று கேட்டான் ரஞ்சன். ஒன்றுமில்லை என்பதாக இடமும் வலமுமாக தலையை வேகமாக அசைத்தாள் சித்ரா. பின்னே அவள் எதையாவது சொல்லி அவன் நீ
உன் வண்டியிலேயே வா என்று விட்டால்? தன் ஸ்கூட்டியை ஓரமாக அங்கேயே நிறுத்தி பூட்டிவிட்டு அவன் வண்டியில் ஏறிக்கொண்டாள். அவன் வண்டியை ஓட்டத் தொடங்கியதுமே, எங்கே போகிறோம் இதயன் என்று ஆர்வத்தோடு கேட்டாள் சித்ரா. ஏன், எங்கே என்று சொன்னால்தான் வருவாயா? இல்லையே, நீங்கள் சொல்லும் முன்பே நான் உங்களுடன் வந்துவிட்டேனே. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வா, பிறகு தெரியும் எங்கே போகிறோம் என்று என்றான் அவன். அது சரி, இந்த வண்டியில் நான் வரலாமா இதயன் என்றவளின் விழிகள் வண்டியின் கண்ணாடி வழியாக அவனை பார்த்து நகைத்தன. முகேஷ் அவளை காதலிப்பதாக சொன்ன அன்று அவன் வண்டியில் அவள் ஏறியதையும், உன்னை எல்லாம் என் வண்டியில் ஏற்ற மாட்டேன் என்று அவன் சொன்னதையும் சொல்கிறாள் என்று பொறிப்படவே, உனக்கு திமிருடி என்றவனுக்கும் சிரிப்புதான் வந்தது. உங்களுக்கு மட்டும் அது இல்லையா என்ன? திமிரை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தவர் நீங்கள்தான். நான் அப்பப்போ எடுக்கிறேன் என்று என்னென்னவோ சலசலத்தபடி வந்தாள் சித்ரா. அப்போது ரஞ்சனின் கைபேசி அலறியது. வண்டியை ஓரமாக நிறுத்தியவன் அதை எடுத்து காதுக்கு கொடுத்தான். அழைத்தது அவனது பெரியத்தை மல்லிகா என்பதை அறிந்து, சொல்லுங்கள் அத்தை என்றான். எங்கே நிற்கிறாய் ரஞ்சன்? இங்கே சாதனா அவளுக்கும் சுபேசனுக்கும் செருப்புகள் எடுக்க உன் கடைக்கு வரவா என்று கேட்கிறாள். அதை கேட்டவனின் முகம் இறுகியது. சாதனாவுக்கு அவளது வருங்கால கணவனுக்கு செருப்புகள் எடுக்க அவன் கடைதான் கிடைத்ததாமா, அல்லது அவனை வெறுப்பேற்ற நினைக்கிறாளா என்று சிந்தனை ஓடிய போதும், வராதே என்று சொல்ல முடியாதே, அதுவும் அத்தை கேட்கும் பொழுது. நான் இப்போது வெளியே நிற்கிறேன் அத்தை, அவர்களை கடைக்கு போய் விருப்பமானதை எடுக்க சொல்லுங்கள் என்றான். கொஞ்சம் பொறு என்று அவனிடம் சொன்னவர் அங்கே சாதனாவிடம் அவன் சொன்னதை சொல்வது கேட்டது. அது மட்டுமல்ல, ரஞ்சன் மச்சான் இல்லாமல் நாங்கள் போய் என்னமா செய்வது? நாளைக்கு வருகிறோம் என்று சொல்லுங்கள் என்று சாதனா சொல்வதும் கேட்டது. அதை கேட்டவன் பல்லை கடித்தான். ரஞ்சன் மச்சானா? மச்சான், அவள் மச்சான் என்று சொல்லாதது ஒன்றுதான் குறை. மனம் குமரிய போதும், சரியத்தை நாளைக்கே வர சொல்லுங்கள் என்று விட்டு கைபேசியை அணைத்தான் ரஞ்சன். பணம் வந்தால் வசதி மட்டுமல்ல, பிரிந்து போன சொந்த பந்தமும் அல்லவா வந்து ஒட்டிக்கொள்ளும். அப்படி இந்த 1 வருடத்துக்குள் அவனது சொந்தங்களும், நீயும் எங்கள் அண்ணாவை போல் கெட்டிக்காரன் என்று எங்களுக்கு தெரியும் ரஞ்சன், நன்றாக வருவாய் என்று நினைத்தோம், அப்படியே வந்துவிட்டாய் என்பதை வேறு வேறு விதமாக சொல்லிக்கொண்டே வந்து ஒட்டிக்கொண்டார்கள். மனதில் வெறுப்பு நிரம்பி கிடந்தாலும் அவனது லட்சியமே அவர்கள் பார்க்க வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதானே. அதனால் அவனும் அவர்களை ஏற்றுக்கொண்டான். அதோடு அவர்கள் வந்து சேர்ந்ததும் நித்யாவினதும் தாயினதும் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கூட அவன் வாயை அடைத்தது. இது எல்லாவற்றையும் விட அவனது தந்தை வெங்கடேசனின் ஆசையே அவன் அவர்களை சேர்த்து கொண்டதற்கு பெரும் காரணமாக அமைந்தது. அவனது சின்னத்தை சுசீலாவின் மகன் நவீனுக்கு நித்யாவை கொடுக்க வேண்டும் என்பது அவரது ஆசை. சிறு வயது முதலே சகோதரர்களுடன் ஒன்றாகவே வாழ்ந்தவர். அந்த உறவு விலகிவிடக் கூடாது என்பதற்காகவே சாதனாவை ரஞ்சனுக்கும் நித்யாவை நவீனுக்கும் என்று முடிவு செய்திருந்தார். அவரின் மறைவும் சொத்துக்களின் இழப்பும் அனைத்தையும் மாற்றிவிட்ட போதும் இன்று பழைய நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருந்த ரஞ்சனுக்கு தந்தையின் ஆசையை நிறைவேற்ற கிடைத்த சந்தர்ப்பத்தை விட விருப்பமில்லை. அவனால் தான் அவர் ஆசைப்பட்டது போன்று வைத்தியராகவும் முடியவில்லை, சாதனாவை மணக்கவும் முடியவில்லை. தங்கையின் மூலமாவது அவரின் ஆசையை நிறைவேற்ற எண்ணி இருந்தான். ஆனாலும் அவர்கள் ரஞ்சனின் வீட்டுக்கு வந்து போன போதும், அவன் தாயும் தங்கையும் அவர்களின் வீடுகளுக்கு போய் வந்த போதும் அவன் ஒரு நாளும் அவர்கள் யாரின் வீடுகளுக்கும் சென்றது இல்லை. எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கும் வேளையில் சாதனாவை சுபேசனுடன் கண்டிருக்கிறான். ஆனால் பேச முயற்சித்ததும் இல்லை. அவளாக பேச வந்தாலும் விலகி விடுவான். அப்படி இருக்க எதற்கு கடைக்கு வருகிறேன் என்கிறாள் என்று ஓடியது அவன் சிந்தனை. அமைதியாக வந்தவனிடம், யார் இதயன், உங்கள் அத்தையா? என்னவாம் என்று கேட்டாள் சித்ரா. நாளைக்கு கடைக்கு வருகிறார்களாம் என்றான் அவன் சுருக்கமாக. அவர்களின் திருமண திட்டங்கள் எதுவும் தெரியாத போதும் ஜீவனின் உபயத்தால் அவன் சொந்தங்கள் முதலில் அவனை ஒதுக்கியதும் இப்போது விழுந்து பழகுவதையும் அறிந்திருந்த சித்ராவும் அதற்கு மேல் எதையும் துருவவில்லை.
ரஞ்சனின் வண்டி நகை கடைகள் பரவலாக இருக்கும் வீதிக்குள் செல்வதை கண்டவள், இங்கே ஏன் இதயன் என்று கேட்டாள். அவள் கேள்விக்கு பதிலை சொல்லாமல் வண்டியை வீதியோரத்தில் நிறுத்திவிட்டு அவளோடு அங்கிருந்த நகை கூடத்துக்குள் நுழைந்தான் அவன். அங்கே சென்றவன் அவளிடம் ஒன்றையும் கேட்காது தானே நகைகளை ஆராய்ந்தான். என்ன மாதிரியான நகை பார்க்கிறீர்கள் என்று கேட்ட பணியாளரிடம், மோதிரம் பெண்களுக்கானது காட்டுங்கள் என்றான் ரஞ்சன். அதை கேட்டவளுக்கு மனதில் பெரும் சந்தோஷமே எழுந்தது. அவளது பிறந்த நாளுக்கு பரிசளிக்க அல்லவா பார்க்கிறான். போன வருடம் வாழ்த்து சொல்லவே மறுத்தவன் இன்று நகை வாங்கி தருகிறான் என்பது அவனது காதலை அல்லவா காட்டுகிறது. மலர்ந்த விழிகளால் அவள் அவனை பார்க்க, அவனோ தீவிரமாக மோதிரங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவனோடு சேர்ந்து அவளும் அவற்றை விழிகளால் அலச, அங்கிருந்த ஒரு மோதிரம் அவளை பெரிதும் கவர்ந்தது. 2 கரங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்த 2 இதயங்களை தாங்கி நிற்பது போன்று அமைந்திருந்த அந்த மோதிரத்தை அவன் எடுப்பான் என்று ஆவலோடு அவள் காத்திருக்க, பூக்குடி போன்று அமைக்கப்பட்டிருந்த வேறு ஒரு மோதிரத்தை தேர்ந்தெடுத்தான் ரஞ்சன். அவள் நினைத்ததை அவன் எடுக்காததில் மனம் ஏமாற்றத்தில் சுருண்ட போதும் அவன் எடுத்திருந்த மோதிரமும் கண்ணை பறித்தது. எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாத அழகான மோதிரம்தான். ஆனாலும் காதல் கொண்ட மனங்களுக்கு பொருத்தமாக வேறொரு மோதிரம் இருக்க அவன் ஏன் அதை எடுத்தான் என்று தோன்றியது அவளுக்கு. ஆனாலும் முதலாக அவளுக்கு பரிசளிக்கப் போகிறான். அந்த பரிசு அவனுக்கு பிடித்ததாகவே இருக்கட்டும் என்று மனதை தேற்றிக்கொண்டு அவள் காத்திருக்க, அவனோ பணியாளரிடம், இப்போது வளையலை காட்டுங்கள் என்றான். எனக்கு எதற்கு காப்பு என்று தோன்றிய போதும் அது அவளுக்கு என்று அவனாக வாயை திறந்து சொல்லவில்லையே. அவன் தங்கைக்காக இருந்தால் எனவே அவனாக சொல்லட்டும் என்று காத்திருந்தாள். காப்புகளை தெரிவு செய்தவன் தங்கச் சங்கிலியையும் தெரிவு செய்து நெக்லஸ் பக்கம் செல்லவும் அவையெல்லாம் அவன் தங்கைக்குத்தான் என்பது அவளுக்கு தெளிவாகியது. எனவே உற்சாகமாக அவளும் தேர்வில் ஈடுபட்டாள். அப்படியே பிரேஸ்லெட் என்று மொத்தமாக அவன் எடுத்த நகைகளின் பெறுமதி 3 லட்சங்களை நெருங்கியது. அதை வாங்கிக் கொண்டு வெளியே வந்த பிறகும் கூட இவ்வளவு நகையும் யாருக்கு என்று அவளும் கேட்கவில்லை, அவனும் சொல்லவில்லை. அப்படியே அங்கிருந்த ஹோட்டலுக்கு அவன் செல்லவும் அவனை பின்தொடர்ந்தவள் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடித்தான் போனாள். அம்மாவின் கண்ணில் படும் முன் வெளியேறும் வேகத்தில் காலை உணவை தியாகம் செய்திருந்தவளுக்கும் ஏதாவது உண்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றிக் கொண்டுதான் இருந்தது. அதை அவளாக சொல்லும் முன்பே அவனாக உணர்ந்து கொண்டது அவளை நிகழ்த்தியது என்றால் அவனோடு சேர்ந்து உண்ணப் போகிறாள் என்பது வார்த்தைகளில் மடிக்க முடியாத அளவு ஆனந்தத்தை கொடுத்தது. அங்கே ஹோட்டலில் உட்பக்கமாக இருந்த மேசையில் அருகருகே அமர்ந்து கொண்டார்கள். உங்களுக்கு உங்கள் தங்கையை நிறைய பிடிக்குமா இதயன் என்று கேட்டாள் சித்ரா. இதயன் இப்போது கேட்கிறாள் என்பதாக பார்வையை செலுத்திவிட்டு, ஆமாம் பிடிக்கும் தான், யாருக்குத்தான் தன் தங்கையை பிடிக்காது என்றான் அவன். அதுதான் இவ்வளவு நகையும் வாங்கினீர்களா? வியந்த பார்வையை அவள் புறம் திருப்பியவனின் உதடுகளில் புன்னகை ஒன்று மெல்ல மலர்ந்தது. உன்னிடம் யார் சொன்னது இதெல்லாம் நான் நித்திக்கு வாங்கினேன் என்று? பின்னே யாருக்கு? ஆன்டி போடுவது மாதிரியான நகைகள் இல்லையே இது, இளம் பிள்ளைகள் போடுவது மாதிரி தானே எடுத்தோம் என்றவளின் குரலில் குழப்பம் நிரம்பி கிடந்தது. அவள் முகத்திலேயே பார்வையை பதித்திருந்த போதும் சில நொடிகளை மௌனத்திலேயே கழித்தான் ரஞ்சன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.